வணக்கம். ஒரே நேரத்தில் திமுக மற்றும் பாஜகவிற்கு ஷாக் கொடுத்த தாவேகா கட்சி தலைவர் விஜய். அரசியலில் புயலை கிளப்பிய விஜய் செய்த செயல். இதை பத்தின மொழி வரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். குடியுரிமை திருத்த சட்டத்தை நாட்டில் அமல்படுத்தியுள்ளது மத்திய அரசு. இந்த நிலையில் சிஏஏ அமலுக்கு கண்டனம் தெரிவித்து நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் சமூக நல்லிணக்கத்துடன் நாட்டு மக்கள் அனைவரும் வாழும் சூழலில் பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி செயல்படுத்தப்படும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் 2019, அதாவது சிஏஏ போன்ற எந்த சட்டமும் ஏற்கத்தக்கது அல்ல என்றும், தமிழ்நாட்டில் இச்சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஆட்சியாளர்கள் உறுதியளிக்க வேண்டும் என்றும் விஜய் அவர்கள் தனது அறிக்கையில் வெளியிட்டுள்ளார். இதற்கிடையே தமிழகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே ஆளும் கட்சியாக உள்ள திமுக சிஏஏ எனப்படும் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறது. இருப்பினும் நேற்றைய தினம் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் இச்சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஆட்சியாளர்கள் உறுதியளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. இதற்கு திமுகவினர் பலரும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். அதாவது விஜய் அவர்கள் கட்சி தொடங்க போவதாக கூறப்பட்டு வந்த நிலையில் அப்போது விஜய் அவர்கள் பாஜகவின் பி டீம் என்றும் திமுகவின் பி டீம் என்றும் பலரும் விமர்சனங்களை முன்வைத்து வந்தனர். இதனால் கட்சி அறிவிப்பு வெளியிட்ட அறிக்கையில் கூட விஜய் அவர்கள் பாஜக, திமுக உள்ளிட்டவர்களை விமர்சிக்கும் வகையிலேயே அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதன்படி நேற்றைய தினம் தாவேகா கட்சியின் தலைவராக அறிக்கை வெளியிட்டுள்ள விஜய் அவர்கள் மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த சிஏஏ சட்டத்திற்கு எதிராக கருத்து தெரிவித்ததோடு தமிழ்நாட்டில் இச்சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஆட்சியாளர்கள் உறுதியளிக்க வேண்டும் என்று ஆளும் கட்சியை நோக்கியும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அதாவது பாஜகவின் பி டீம், திமுகவின் பி டீம் என்று கூறப்படும் விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில்தான் விஜய் அவர்கள் இரண்டு கட்சிகளையும் குறிப்பிடும் வகையில் அறிக்கை வெளியிட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு விஜய் அவர்கள் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கை தற்போது வரை அரசியல் களத்தில் புயலை கிளப்பியுள்ளது.